ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா தட்டோட உட்காந்துருக்கேன். என்னன்னா கமகமக்கும் கருவாட்டு குழம்பு. அதை காய்கறிலாம் போட்டு செஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒண்ணு கொடுது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாம். கருவாடு சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் வறுத்து சுடுதண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு ஊற வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மசாலா பொருட்கள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், பூண்டு ஒரு 4 முழு பூண்டு, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். அவ்வளோதான். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், மண்பானையில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். மண் சட்டில் செய்யும் போது வாசமும் சூப்பராக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. கொஞ்சம் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி சட்டி காய்ந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, வெந்தயம். இன்னொரு பொருள் சொல்ல மறந்துட்டேன். இதில் நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நான் உருளைக்கிழங்கு தோலோடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் முழுசாக போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம், பூண்டு. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். நல்லா சின்ன வெங்காயம், பூண்டுலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு முழுசாக போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு பரட்டி விட்டுக்கலாம். எப்பவுமே மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும், பச்சை வாசனையும் போகும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இன்னும் எதுனா காய், அவரைக்காய், எல்லாமே எல்லா காய்கறி உங்களுக்கு என்னென்னலாம் காய்கறி தோணுதோ அது எல்லாமே போட்டு செய்யலாம். எதுவும் இல்லாமலும் செய்யலாம். நாமக்கல் சைடில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இல்லாமல் மட்டன் குழம்போ கருவாட்டு குழம்போ கிடையாது. நீங்கள் இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போது மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போயே புளித்தண்ணி சேர்த்தோம்னா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் மறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். மசாலாவும் வேகும், காயும் வேகும். தகன்னு கொதிக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ ஒரு அரை வேக்காடு மாதிரி வெந்திருக்கு. நம்ம ரொம்ப நசுக்கிட்டோம்னா ரொம்ப போயிடும். இந்த பாருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் ஆகுதுனாவே அரை வேக்காடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவாடு கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா போயிடும் ஈஸியாக. ஒரு 10 டைம் நல்லா கழுவிட்டேன். இப்போ இந்த கருவாடை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு இந்த கருவாடோட எசன்ஸ் இறங்கட்டும். கருவாடு போடாமே குழம்பு மணமாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம்.
ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஆயிலெலாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்றலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னை விட்டு ஒரு கட்டு கட்டுற. நல்லா இருக்கான்னு பாருமா. சுடுது, வாயு பத்திக்குது. வாயு பத்திக்குதா? எனக்கு ஒரு வாய் ஊட்டுறியா? என்னம்மா பரட்டை ஊட்டது பரட்டை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூடாக இருக்கு. இந்த கருவாட்டோட குழம்புல இந்த கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்குலாம் போடும்போது, அந்த காய்கறி சாப்பிடும்போது அந்த கருவாடு டேஸ்டே வந்து நெத்திலி கருவாடு. ஓகே, நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்துருவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெயிலுக்கு கருவாடு ரொம்ப குளிர்ச்சி. நீங்க வந்து கருவாடு வாரத்துல ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.